இப்போ நம்மலாம் பண்ணை தாண்டி இப்போ சார் பிருத்திவி சார் ஒரு இதை ஒன்று பண்ணிருக்காங்க. அடுத்து நான் கைதி படத்தில் நரேன் சார் கூட ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து நான் அவர்கிட்ட ஏதாவது ஒரு கவுண்டர் டைலாக் ஒரு காமெடி பேசுறதுனாலே இது என்னப்பா லால் சார் கூட ஒர்க் பண்ணிப்பார் அவர் பண்ற ஃபன் மொமெண்ட்டை வச்சு ஒரு 10 படம் 15 படம் காமெடி படமே எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஃபன்னான பர்சன். எனக்கு ஒரே ஒரு டவுட், அது சார் நம்ம கூட்டதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாமா? ஓகே, அடுத்ததாக நீங்கள் அவளுடன் எதிர்பார்க்கும் மிஸ்டர் மோகன்லால் சார் அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டல். எஸ், லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் லால். இது ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே தீனா, முதல்ல கேட்கணுமா? நீங்க பேசிடுங்க சார். Good afternoon. Thank you each and everyone for joining this trailer launch. இது வந்து we made a trilogy. இது 3 படங்கள் தான். First வந்து லூசிஃபர், செகண்ட் எம்புரான், தேர்டு நெக்ஸ்ட் ஃபிலிம். அப்போ லூசிஃபர், because of the success of Lucifer, we created this film. This film has ஒரு சொன்ன மாதிரி this is something very very personal film மாதிரி. This is a film for our industry, not for our industry, for the film industry. We tried something very different. ஒரு எப்படி ஒரு படம் எடுக்கணும், how can we take a film, ஒரு படத்துக்கு என்னென்னலாம் வேணும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் எடுக்கிறது கஷ்டம். அது எல்லாம் நல்லதாக வந்தால் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் ஆகும். நல்ல மியூசிக் வேணும், நல்ல சவுண்டு வேணும், நல்ல ஆக்ஷன் வேணும், நல்ல ஆக்டிங் வேணும், ஆக்டர்ஸ் வேணும். ஸோ அதுக்காக we tried everything. This is a franchise. ஒரு ஃப்ரான்ச்சைஸோட ஒரு I cannot call it as a sequel. So Priti and myself, we work together, each and everyone. Myself means all the actors, all the technicians. We work together and this is our blood and sweat. அந்த மாதிரி சொல்லலாம். We tried. அதுக்காக இண்டஸ்ட்ரிக்காக see something ஒரு புது கிரியேட்டிவிட்டிக்காக we can work together. ஸோ அதனால் this is something very different for us. And anyway, இது ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு பெரிய அக்செப்டன்ஸ் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. இட்ஸ் ஷோயிங் ஆன் த புக்கிங், நாட் only from Kerala, from Tamil Nadu, Andhra Pradesh, all over India and outside India. This is the first time a film is getting this kind of appreciation. People want to watch the film. It's all because of the previous film, Lucifer. And thank you, Priti. He has done a great job in this film. Not only Priti and each and everyone. The music part, camera, everyone has created a magic in this film. So, film பற்றி ஜாஸ்தி பேச முடியாது. You come and watch the film. And இது மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து இது சக்ஸஸ் ஆகத்தான் நமக்கு அடுத்த படம் எடுக்க முடியும். Because it is a beautiful industry, பெரிய fraternity, thousands of people are working. ஸோ ஒரு சக்ஸஸ் ஆஃப் அ ஃபிலிம், அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட வீல் டேர்ன் ஆகணும்னா பெரிய படங்கள் ஓடணும், சின்ன படங்களும் ஓடணும். ஸோ வீல் ஆல் ஒர்க் டுகெதர் அண்ட் ப்ளீஸ் பிளஸ் அஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்கள் உங்கள் மாதிரி நானும் மார்ச் 27க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எம்புரான், let us pray together and make it a big success. Thank you. Thank you sir. சார் ஒரு சின்ன கேள்வி தான் சார். 40 வருஷத்தில் 400க்கும் மேற்பட்ட படம் சார். 6 மாதத்துக்கு ஒரு படம்னா கூட 200 வருஷம் ஆகும் சார். எப்படி இந்த இது என்ன 40 வருஷம்? 40 வருஷம் தாண்டி 47 வருஷம். 47 வருஷம் தான் சார். அந்த 7 வருஷம் தான் முக்கியமான விஷயம். அந்த 7 வருஷத்தில் அது இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு கொடுக்க முடியாத படத்துக்கெல்லாம் டேட்ஸ் கொடுத்து படம் நடிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் சார். எப்படி சார் அது பாசிபிள்? 400 படம் சார், 400 படம். அதான் அது ஒரு பிளெஸ்ஸிங் டைம், ஒரு கடவுளோட ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி நினச்சிருக்கேன். எனக்கு வந்து நல்ல டைரக்டர்ஸ் கிடச்சிது, நல்ல ஆக்டர்ஸ் கிடச்சிது, நல்ல ஆடியன்ஸ் கிடச்சிது. தேங்க்யூ சார். எனக்கு ஒரே ஒரு வார்த்தை அவ்வளோதானே சார்? அவ்வளோதான் சார். உங்களுக்கு ஹெலிகாப்டர் பற்றி ஏதாவது பேசணும்? எஸ் சார், அது நேற்று பேசி முடிச்சாச்சு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ஒரு ஹெலிகாப்டர் பற்றி நாங்கள் டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க சார்? 400 படம் சொன்னீங்களே, அட்லீஸ்ட் அந்த ஒரு படத்துலயாவது நான் நடிச்சிருந்திருக்கலாமே அப்படின்னு வர. சாரி சார், நான் நேரம் கடந்து போகிறத பற்றி பேசுனேன். உங்கள் நேரத்தை கடத்துறதுக்காக ஏதோ பேசுகிறாங்க. நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். புரியல. நேரம் கடந்து போகிற டைம் ட்ராவல் பற்றி நான் பேசினேன் சார். இவங்க டைமை ட்ராவல் பண்ணுறதுக்காக பேசிட்டு இருக்காங்க சார். அதனால வேற ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். இவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் சார். இல்லை, டைம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, அதனால உள்ள டைமில் நல்லது பண்ணுங்க. ஓகே ஓகே சார். நைஸ். எனக்கு இந்த ட்ரெய்லர்லேயே வந்து அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்,
அவ்வளோ பயங்கரமான ஒரு பக்கா மேக்கிங். எனக்கு வந்து எல்லா செட் ஒர்க், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே போட்ட ஹார்ட் ஒர்க் இந்த 3 நிமிஷத்தில் தெரியுது. ஸோ வெரி நைஸ், தேங்க்யூ சார், இந்த மாதிரி ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு. படம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நீங்க கண்டிப்பா கேட்கலாம். ஹலோ சவுண்ட். ஓகே சார், வணக்கம். மோகன்லால் சார். சார், மலையாள படங்கள் அப்படின்னாலே சின்ன பட்ஜெட்டு நல்ல கதை அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் இருந்தது. அதை ஃபஸ்ட்டு உடைச்சி பெரிய இது 100 கோடி வந்தது உங்களோட புலிமுருகன் தான். அந்த புலிமுருகன் 100 கோடி வரும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? இந்த படத்தோட பட்ஜெட்டே அதோட 2 மடங்கு போடுறது. இது ஒரு 1000 கோடி, இந்த புஷ்பா 2 தாண்டி 1800 கோடியை தாண்டி வருமா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த கோடி கணக்கெல்லாம் நமக்கு தெரியாது. வி கிரியேட்டட் அ குட் ஃபிலிம் இல்லையா? அந்த கோடிக்காகத்தான் படம். ஹவு டு யூ நோ? எப்படி தெரியும் இந்த படம் அவ்வளோ 27க்கு அப்புறம் படம் எல்லாரும் பார்த்து தானே சொல்ல முடியும். ஸோ அதுக்காக ஒரு பட்ஜெட்டு, இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணும் அந்த மாதிரி அல்ல. திஸ் இஸ் ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் லூசிஃபர். ஸோ அது எவ்வளோ நல்லா எடுக்க முடியும் அது நம்ம எடுத்திருக்கேன். இனி நீங்கள் தான் பார்த்துட்டு அதை ப்ளஸ் பண்ணி தேங்க்யூ. 1000 கோடி கிடைச்சா நல்லது, உங்கள் நாக்கு பொண்ணாக இருக்கட்டும். சார் இந்த கேள்வி, டப்பிங் வெர்ஷன் வந்து ஆர்பி பாலா நல்லா பண்ணுறாருன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவரோட டைரக்ஷனில் நீங்கள் நேரடி படம் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா? மோகன்லால் சார். எனக்கு புரியல. இல்லை அவரு கூப்பிடல, நான் என்ன பண்ணும்? அவரு பிருத்விராஜ் சார், திஸ் இஸ் ஃபார் யூ. கூப்பிட்டாச்சா? இல்லை அவர் ஒன்றுமே சொல்ல. மோகன்லால் சார். சார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டார்னு தெரியணும்ல, எவ்வளோ நேஷனல் அவார்டு வாங்கிங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் ஜெயிலர் படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணீங்க. கமல் சார் கூட என்ன போல் ரோல் பண்ணீங்க. விஜய் கூட ஜில்லாவில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹீரோ மலையாளத்தில் அப்படி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. எப்படி உங்களுக்கு இந்த மனசு வருது இந்த மாதிரி கேரக்டர் பண்ண? ஐ ஆம் அன் ஆக்டர், நாட் எ சிம்பிள் திங். அதுக்கு கெஸ்ட் ரோல் அதொന്നും இல்லை. அதுக்கு திஸ் இஸ் லைக் எ பியூட்டிஃபுல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அவர் கல்ச்சர், அவர் லவ், யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். அவர் எந்த படத்தில் ஆக்ட் பண்ணாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணலாம், இஃப் யூ ஹேவ் த டேட்ஸ். இனியும் டெஃபினெட்லி ஐ வில் ஒர்க். சின்ன ரோலுக்கு யாராவது கொடுத்தா கூட நான் ஒர்க் பண்ணும், இஃப் ஐ கெட் த டைம். தேங்க்யூ. மோகன்லால் சார், ஆக்சுவலாக சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி வந்து டவுனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் தகவல் பரவிட்டுருக்கு. ஆனால் பட் எம்ரான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு 2000 கோடி 1000 கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கல. நல்ல படங்கள் வந்துட்டு இருக்க எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது மாதிரி ஜெயம் பராஜயம் எல்லாம் வரும். அதுக்காக க்ளோஸ் பண்ண முடியுமா ஒரு இண்டஸ்ட்ரி? இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். இல்லை, எத்தனை பேரோட பிளட் அண்ட் ஸ்வெட்டு தானே அந்த இண்டஸ்ட்ரி. தப்பாக நினைக்காத, இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லிவிடாதுங்க. சார் மோகன்லால் சார், சார் இங்கே இப்போ சபரிமலைக்கு போயிட்டு மம்முட்டி சாருக்கு உடல் நலம் தேரணும் அப்படின்னு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய அந்த ஆழமான நட்பு பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் சார். அதுக்கு எதுக்கு சொல்லணும்? சபரிமலை போய் நான் அவருக்கு வேண்டிட்டு வி டிட் எ பூஜா. அது தேவசம், அந்த தேவசம் போர்டில் யாராவது சம்படி லீக் தட் ரெசீட் டு த ப்ரெஸ். அது எதுக்கு சொல்லணும்? இட்ஸ் ஆல் வெரி பர்சனல். இல்லை, உங்களுக்காக ஒரு ஆள் ஒரு ப்ரே பண்ணுறது, வை ஷுட் யூ டெல்? இல்லை, நிறைய பேர் பாருங்க, ஓ ஐ வில் ப்ரே ஃபார் யூ എന്നിട്ട് அப்படியே வேறு ஏதாவது பேசிகிட்டு இருக்கும். இஃப் ஐ ப்ரே ஃபார் யூன்னு சொன்னால் யூ மஸ்ட் ப்ரே இல்லையா? ஸோ அது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அவர், என்னோட ஒரு பிரதர். ஸோ இட்ஸ் நத்திங் ராங். உங்களுக்காக நான் ப்ரே பண்ணலாம். சார், உங்களை பார்த்தாலும் ஒரு சபரிமலை சாமி மாதிரி இருக்கு. தேங்க்யூ சார். சார், அதே கேள்வியோட கண்டினியூஸ். மம்முட்டி சார் நாங்கள் தமிழ்நாட்டிலையும் நிறைய நாங்கள் வந்து கொண்டாடுறோம், இது பண்ணுறோம். மம்முட்டி சாரோட ஹெல்த் பற்றி நிறைய கான்ட்ரவர்சி, நிறைய வந்து இதாகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்க, உண்மையிலே அவர் எப்படி இருக்காரு? உங்கள்கிட்ட பேசினாரா? ஹீ இஸ் ஃபைன். அவ்வளோ திஸ் இஸ் அவருக்கு என்னமோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது, எல்லாருக்கும் இருக்கும், அது மாதிரி தான். நத்திங் டு வரி. ஓகே, தேங்க்யூ.